இன்றைக்கி எல்லா வேலை முடிச்சணும்னு சொல்லிட்டு கிளம்பி வண்டி எடுத்துன்னு போனால் நான் ஏறின வண்டி வந்து பஞ்சர் ஆகிடுச்சு. ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் பஞ்சர் கடைக்கு தான் போனோம். அங்கே போனாலுமே ரொம்ப லேட் ஆச்சு. என் வீட்டுக்கார் பஞ்சர் போடுறதையே பார்த்துட்டு இருந்தார். என்ன நீ கற்றுக்க போறியான்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, நானும் கற்றுட்டு இந்த மாதிரி ஒரு கடை வச்சுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அந்த கடைக்காரர்கிட்ட கேட்டால், இந்த வேலையோ ஐயோ இந்த வேலை செய்யவே கூடாது, நம்மளால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதுவும் கரெக்டு தான். வேலை செய்கிறவங்க கிட்ட கேட்டால் மட்டும்தான் அந்த வேலை இருக்கிற கஷ்டமே நம்மளுக்கு புரியும். வேலைக்கு இதமாக கூடு குடிச்சிட்டு பேங்க்குக்கு போனால் நம்ம போன நேரம் பார்த்து பேங்க்கில் இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாமே சாப்பிட போயிட்டாங்க. என்னடா இது நம்மளுக்கு வந்த சோதனைன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறேன் 2 மணி நேரமாக வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா பேங்க் வேலை முடிச்சுட்டு வந்து வெளியில் சாப்பிட்டுட்டு திரும்பவும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கிளம்பி போகிற நேரம் பார்த்து திரும்ப வண்டி வந்து பஞ்சர் ஆகிடுச்சு. அந்த டயரையே தூக்கி போட்டு புதுசாக ஒரு எம்ஆர்எஃப் டயர் வாங்கி அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பானிபூரியும் சாப்பிட்டுட்டு இப்படி தான் போனோம். ரொம்ப கஷ்டமாக போச்சு நிற்கிட்டே. இருந்தாலும் அந்த கஷ்டத்தில் என்ன ஒரு சந்தோஷம்னா, நானும் என்ன ஹஸ்பண்டும் நல்லா ட்ராவல் பண்ணோம். ஸோ இதுதான் எனக்கு கிடைச்ச சந்தோஷம். என்னுடைய மினி விளாக் பிடிச்சிருந்தா லைக்